ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆன் த வே டு மீட் மை மாம் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 5 தான் காய்ஸ் பார்க்க போறோம். அப்புறம் காய்ஸ், பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன். நான் வந்து எங்கள் ஊரில் இல்லை, இப்போ வந்து மதுரைக்கு வந்துட்டேன், காலேஜுக்கு வந்துட்டேன் ப்ரோ. அதனால பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காய்ஸ், நம்ம சேனலில் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஓகே கேஸ், பலவலன்னு பேசாம வாங்க நம்ம டேரக்டா கதைக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நெருப்புல இறங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. அதை பார்த்துட்டு நீ அவனுக்கு என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றான் நம்ம ரெட்டு. இப்படியே போனா அவன் எறும்பு சாம்பல் ஆயிடுவான்டா, அந்த சாம்பல் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இட்ஸ் மீ. ஆனா அந்த இடத்துல நடந்தது வேற ஒரு விஷயம். அது என்னன்னா, அவன் போட்டிருந்த அந்த கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நெருப்பு பூரா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அது வந்து சாதாரண கிளாத் இல்லை, அது ஒரு மந்திர ஆடை போன்றது. இதெல்லாம் பார்த்து நம்ம ரெட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, என்னடா நடக்குது, அவன் மட்டும் ஷாக் ஆகலைங்க, பக்கத்துல இருந்து பார்த்தீங்களா ஒரு அனிமலு, அதுவுமே ரொம்பவே ஷாக் ஆயிருச்சு. அப்புறம் ரெட்டு வந்து ஓடி வந்துட்டு, புடிவாண்டு உனக்கு ஒன்றும் ஆகலையில, கொஞ்ச நேரத்துல நீ ரொம்பவே ஷாக் ஆயிட்டடா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உன்னை சும்மாவே விட மாட்டேன், என்ன ஒரு தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து நீட்டுறான். நீட்டிட்டு சொல்றான் ரெட்டு, ஏண்டா நீங்க இதுலேயே தீய கொளுத்தி போட்டுட்டு நீங்களும் சாக போறீங்களா, கொஞ்சம் விட்டுருந்தா இவன் செத்துருப்பான்டா. இங்க பாரு, ஓன்ட்ட மட்டும் குழந்தை இல்லை, இவனும் ஒரு குழந்தை தான்டா. அதுவும் மட்டும் இல்லை, கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா அவன் பார்பிக்யூ ஆயிருப்பான், புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம மெட்டல் மண்டையை சொல்றான், பூமிகனில இருந்து ஏதோ வருதுடா அப்படின்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பூமிகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா சரியான மனுஷன் பெருசா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைல்டு டீமர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேயே பெருசா இருந்துச்சு. இதை பார்த்துட்டு நம்ம ரெட்டு சொல்றான், டே இது ஒரு அடல்ட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ரெட்டு சொல்கிறான், நான் முதல்ல மோரியை உடனே திருப்பி அனுப்பாகணும் அப்படின்ட்டு இருக்கேன். அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டையை சொல்கிறோம், இங்கே பாடுறா அது நம்மக்கிட்ட தானே வருது அப்படின்ட்டு வந்து எல்லாரும் பயத்துலேயே நடுங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மண்டையில் அந்த மான்ஸ்டர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது மண்டையில் ஒரு போட்டு மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்க வச்சுட்டு இருக்கேன். இதை பார்த்து ஷாக் ஆகிட்டேன், நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்டால் உன்னை விட்டுருவேன் நினைச்சையா, உன்னை சும்மா விட மாட்டான்டா அப்படின்ட்டு இருக்கேன். அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டையை சொல்றான், நீ ஏன்டா கத்துற அப்படின்ட்டு இருக்கானா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குட்டி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ஹீரோ கிட்ட வருது. ஹீரோ கிட்ட வந்தோடனே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கையில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலர்ல ஒரு பார் மாட்டி கொடுக்க, அதை பார்த்தோன்னே தலைவனுக்கு பிடிச்சி போயிருந்துங்க. பிடிச்சி போனோடனே தலைவன் பேக்ல இருந்து எடுத்துட்டு ஒரு பூவை கொடுக்குறான். பூவை பார்த்தோன்னே அந்த ஒரு குட்டி மான்ஸ்டருக்கும் பிடிச்சி போயிருச்சுங்க. பிடிச்சி போனே ஓகே, ரெண்டு பேரும் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு தலைவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு இருக்கான் பாருங்க, ரெட்டை சுத்திக்கிட்டு இருக்கேன். அவன் இப்போ ரெட்டு சொல்றான், இதுக்கடா என்னைய சுத்திட்டு இருக்கீங்க, பைத்தியக்காரங்களடா நீ அப்படின்ட்டு இருக்கான். அடுத்த இமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவங்க ரெண்டு பேரும் அந்த 3 மான்ஸ்டரை வழி அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. அந்த குட்டி மான்ஸ்டரும் ஹாப்பி, நம்ம தலைவனும் ஹாப்பிங்க. அப்போ வந்து நம்ம ரெட்டு கேட்குறான் தலைவனை பார்த்துட்டு, உனக்கு இன்னைக்கு தெரியுமா, கொஞ்சம் விட்டுருந்தா நீ செத்துருப்ப அப்படின்றானா. அந்த கிளாத் இருக்கனால தான் தப்பிச்ச நீனு, அது ஒரு மேஜிக்கல் அங்கீகாரம் பெற்றதா இருக்கு, அது இதில் வந்து ஃபயர் ரெசிஸ்டர் இருக்கு, அதனால தான் நீ தப்பிச்ச அப்படின்ட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, இது ரொம்பவே நல்ல பாதுகாப்பாக கொண்டு உள்ளது போல் தெரியுது. ஏன் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு குளிரையும் சூடையும் அனுபவிச்சதே கிடையாதுல்ல. இது வரைக்கும் எப்போமாவது ஹீட்டாக இருக்க மாட்டி உணர்ந்துருக்கீங்களா? இங்கே நான் வந்ததுலேருந்து பார்த்த வரைக்கும் எனக்கு அது மாதிரி தெரியலை. குளிர்னு கூட நீ இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. இதை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் நீ அவங்களுக்கு எப்போதுமே ரொம்பவே நன்றியோடு இரு அப்படின்னு சொல்கிறான். இதை சொன்னோடனே என் தலைவன் கேட்குறான். கேட்டுட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக சந்தோஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஆரம்பிச்சிட்டேன். தலைவர் எப்போயும் சந்தோஷமானா நம்ம ரெட்டை போட்டு சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க கைஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சுங்க. இருட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தூங்கினதுக்கப்புறம் ரெட்டு மட்டும் முழிச்சிருக்கான். மல்லாக்கா பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரை யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனை தாங்க யோசிச்சு பார்க்குறேன். யோசிச்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, நம்ம மெட்டல் மண்டையா இருக்க பார்த்தீங்களா, அவனை கூப்பிட்டுட்டு இந்த மனுஷங்களை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் எனக்கு சொல்லு ஐயா அப்படின்றானா. உடனே நம்ம மெட்டல் மண்டையை பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, என்கிட்ட இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் இருக்குது, இந்தாடா ரெட்டு படிச்சுக்க அப்படின்னு சொல்லி காட்டுது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரெட்டு சொல்கிறான், நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்போ இந்த குழந்தைக்கும் ஒரு அம்மா இருக்காங்களா அப்படின்றானா. அப்போ நம்ம மெட்டல் மண்டையை கேட்குற, அம்மானா என்ன அப்படின்றானா. நம்மளை பிரிக்காமல் ஹியூமன்ஸ் வந்து இனப்பெருக்கம் பண்ணுறாங்க அப்படின்றான். பல வருஷத்துக்கு முன்னாடி பூமியோட மான்ஸ்டர் ஸ்பேஸுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது இந்த கேப்புக்கு நடுவில் நிறையா பீப்புள்ஸ் பறந்துருந்தாங்க அப்படின்றான். அது மட்டும் இல்லை, அவங்க மத்தியில் அதிகமான பேராசை, பொறாமை, வன்முறை கொண்ட ஒரு விலங்கு அப்படின்றான். ஹியூமன்ஸ் அதெல்லாம் தங்களுடையது, நான் நம்மளை விரும்புகிறாங்க,
அப்புறம் அவங்க கால்களுக்கு நடுவில் ஒரு பொருள் இருக்கும். அது எதாவது சொல்லிட்டேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அது மூலமாக ரீப்ரொடக்ஷன் பண்ணாங்க அப்படின்றான். அப்புறம் அதர் ஹியூமன்ஸ் அவங்களோட எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சக்தி வாய்ந்தவர்கள் அவங்க சக்தியை வச்சு அதிகமாக கவலைப்படலை போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து திரும்பி பார்க்குறாங்க. பக்கத்தில் பார்த்தா நம்ம குழந்தை படுத்திருக்கான். ஆனால் நம்ம குட்டி ஹீரோவை பார்த்துட்டு இந்த கைகள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். வச்சோடனே இருக்க கட்டி பிடிச்சிருக்கானே அதை பார்த்தோன்னே ஓ ஸோ க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைய தடையை விட்டு அந்த இடத்துல ஒரு இமேஜ் காமிப்பாங்க பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த மான்வாவில் ஏன் பிடிச்சதுன்னு, இந்த மான்வா எனக்கு பிடிச்ச காரணமே இந்த இமேஜஸ் தான் கைஸ். ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு கன்னத்தை டச் பண்ணுவாங்க கைஸ் கையை எடுத்தோடனே. அதோட வந்துட்டு யாரா அவன் கன்னத்தை டச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு திரும்பி படுத்துக்கிறேன் தலைவன். அதோட ஸோ ஃபன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க சொல்லுங்களே. அப்புறம் அங்கே பண்ணிட்டு பார்த்தா வேற ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவனை காட்டுறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, சாம காட்டுக்குள்ளே சுற்றி திரியிற அனைத்து உயிரியல் ரீதியாக கண்காணிக்கப்படுது, அதனால நம்ம அதை தவறாட்டிருக்க முடியாது அப்படின்றான். இது எல்லாத்துக்கும் அந்த மேஜிக்கல் கிளாக் தான் காரணமாக இருக்கும், நான் கண்டுபிடிப்பேன் எந்த ஒரு தவறும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறான். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலையை வந்து நம்ம குட்டி ஹீரோ தூங்க வச்சுட்ருக்கேன். அதோடு இந்த ஒரு எபிசோடுக்கு எண்டு போட்டு முடிக்கிறாங்க கைஸ். அப்புறம் கைஸ் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ நான் நைட்டே எடிட் பண்ணி முடிச்சிருக்க வேண்டியது கைஸ். எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியிலே மைக்கில் சார்ஜ் தீர்ந்து போயிடுச்சு. சரி சார்ஜ் போட்டு இது வரலான்னு பார்த்தா மணி அப்பயே 10 ஆயிடுச்சு. நான் இங்கே மதுரைக்கு வந்துட்டேன் கைஸ். இங்கே வந்து 10 மணிக்கெலாம் தூங்கிடணும். என்ன பண்ணுறது, அதோட விடிய காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6:35 கைஸ். நான் விடிய காலைல 4 மணிலேருந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். அப்புறம் பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கைஸ். நான் எங்கள் ஊருக்கு போயிட்டேன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்காது, காலேஜுக்குலாம் வந்துட்டேன்னா கொஞ்சம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.